ஒங்கு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாக்கும், அரசியலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கும். தமிழ் சினிமால வந்து எவ்வளோ நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து போயிருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவரா கூட மாறியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த தமிழ் சினிமால அரசியல மட்டுமே மையப்படுத்தி வந்த படங்கள். ஒரு 5 படங்கள பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 படமும் பார்த்தீங்கன்னா, டாப் 5 லிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு புடிச்ச, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 படங்கள். ஸோ இது போல நெறைய படங்கள் இருக்குது. ஆனா இந்த 5 படங்கள் வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு படமா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம 5வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "ஒரு விரல் புரட்சி", சர்க்கார் படம். ஸோ சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் விஜய் அவர்களோட படம். அவர் உண்மையிலேயே இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில சிஇஓவா இருக்கிறவர் வந்து, தன்னோட சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி ஓட்டுக்கு போடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஓட்ட வேற யாரோ ஒருத்தர் வந்து போட்டுடுறான். இப்படி வேற ஒருத்தன் போட்டதுக்கு அப்புறம் அது பட்டு கோவப்பட்டு அவர் எழுதுறாரு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. எதனால வந்து என்னோட ஓட்ட மத்தவங்க போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அது மூலமா பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ்நாட்டுல உள்ள நெறைய அவல நிலையங்கள் அவருக்கு தெரிய வந்து, அவர் சொந்தமா வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. தன்னோட சிஇஓ மூளை, புத்திசாலித்தனமான மூளைய வச்சு, சொந்தமா வந்து ஒரு அரசியல் கட்சிய ஸ்டார்ட் பண்ணி, ஃபைனலா வந்து அந்த எலக்ஷன்ல ஜெயிக்கிற மாரி வந்து இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியல மட்டுமே மையப்படுத்தி வந்த கத. ஸோ இதுல அந்த "ஒரு விரல் புரட்சி" சாங் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சாங் வந்து சொல்லலாம். ஸோ "ஒரு விரல் புரட்சியால இந்த உலகம் பூரா எவ்வளோ மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு." அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த படம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு அ விஜய் தளபதி விஜய் அவர்கள் கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படமா வந்து இந்த படம் வந்து பார்க்கப்படுது. ஓகே. 4வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "கோ". "கோ" படம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் கதைய மையப்படுத்தி இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ விறுவிறுப்பா போகும். கடைசி கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய ட்விஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்ச யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து, ஒருத்தங்கிட்ட போய் தேவையில்லாம எதுக்கு வேல பார்த்துக்கிட்டு, நம்ம சொந்தமா அந்த அரசியல் கட்சிய தொடங்கி, நம்ம நாட்ட மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து அரசியல் கட்சி வந்து தொடங்குறாங்க. அப்படி தொடங்குறதுக்கு அந்த படத்தோட ஹீரோவான வந்து இது ஜீவா வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரா வந்து வேல பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து அந்த பத்திரிக்கை மூலமா தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரசியல் கட்சிய டெவலப் பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ கடைசி பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் வந்து தான் நக்ஸலைட்டா வந்து இருப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமான முறையில அந்த படம் எடுத்திருப்பாங்க. சீன் பை சீன் வந்து அவ்வளோ ட்விஸ்ட்டா இருக்கும். ஸோ லவ் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமால ஒரு மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு படமாவும் வந்து இந்த கோ படம் வந்து சொல்லலாம். ஓகே. 3வது லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருவர். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்லாம் ஆகல. ஆனா இப்பவும் தமிழ் சினிமால உள்ள ஒரு கிளாசிக்கல் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரிய வந்து நம்ம இந்த இருவர் படத்த வந்து சொல்லலாம். Irwar is the best film. Irwarல there are like certain scenes. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி வந்ததா சொல்றாங்க. அதனால இந்த படம் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகல. ஆனா இந்த படத்துல உள்ள சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா, அரசியல வந்து அப்படி அழகா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ சினிமா ரீதியாவும் சரி, அரசியல் ரீதியாவும் சரி, சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னலாம் நடக்குது? அதுல அந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து ரொம்ப அழகா வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அது மாரி மோகன்லாலும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து எதிரிகளா வந்து மாறிடுவாங்க. அப்படி எதிரிகளா மாறுனதுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்குள்ள அந்த அரசியல் தந்திரங்கள் என்னது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து எடுத்திருப்பாங்க. அது மாரி லவ் சீக்வென்ஸ் மோகன்லாலுக்கும் ஐஸ்வர்யாக்கும் இடையில அந்த லவ் சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஒரு லவ் ஸ்டோரி கல்ட் கிளாசிக் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் சொல்லி நம்ம இந்த இருவர் படத்த வந்து சொல்லலாம். ஓகே. இந்த லிஸ்ட்ல நம்ம 2வது பார்க்குற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வன். ஸோ தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத ஒரு படமா வந்து நம்ம இந்த முதல்வன் அப்படிங்கிற இந்த பொலிட்டிக்கல் ஸ்டோரி படத்த வந்து சொல்லலாம். ஸோ சாதாரண ஒரு கேமராமேன். ஸோ ஒரு ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கேமராமேன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல ஒருத்தரோட உயிர வந்து காப்பாத்துனாங்க. அப்படி காப்பாத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆங்கரா ஒரு 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 ரிப்போர்ட்டரா ஒரு ஆங்கரா வந்து ஒரு 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 ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிவி சேனல் வந்து குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு எதர்ச்சியா வந்து அ நாட்டோட சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த பேட்டி எடுக்க போறாரு. பேட்டி எடுக்கும்போது தமிழ்நாட்டுல உள்ள அத்தன அவல நிலையங்கள பத்தி வந்து கேள்விகள் வந்து கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம முதல்வர்கள் வந்து அப்படி வந்து திணர்றாரு. சோ அது ஒரு லைவ் ஷோனா பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பூரா எல்லாருமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க.
அந்த அந்த டர்னிங் பாயிண்ட் மூலமா பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு நாள் சீஃப் மினிஸ்டரா வான்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க. அந்த ஒரு நாள் சீஃப் மினிஸ்டரா ஒரு நாள் சீஃப் மினிஸ்டரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து அந்த புகழேந்தி அப்படிங்கிற வந்து கேரக்டர் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா திருப்பி வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் நார்மலான லைஃப் போகணும்னு அவர் ஆசைப்பட்டாலும் அவரால் போக முடியாது. திரும்பி அரசியலுக்கு வந்து திரும்பி மக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நல்லது பண்ணுவாங்க. அதுக்கு இடையூறுகள் வந்து வில்லன் கோஸ்ட் வந்து நிறைய இடையூறுகள் வந்து கொடுப்பாங்க. இந்த படத்தை காமிச்சப்பட்ட விதம், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அந்த வைப் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்குற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா ரொம்ப அழகா வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத ஒரு படமா இருக்குது. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா வந்து இந்த முதல்வன் அப்படிங்கிற இந்த படத்தோட உள்ள அந்த புகழேந்தி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாஸ் பிலிம், மறக்க முடியாத ஒரு மாஸ் பிலிம் வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா அமைதிப்படை அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து மணிவண்ணன் டைரக்ஷன்ல சத்யராஜ் அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு எதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அரசியல்வாதிகளோட வாழ்க்கைய அப்படியே அப்பட்டமா தோல் உரிச்சு இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஒருத்தன் அரசியல்வாதியா வர்றதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் பொறுக்கித்தனம் பண்றான், என்னெல்லாம் ஏமாத்துறான், என்னெல்லாம் தலைவரித்தனம் பண்றான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ல வந்து ஒருத்தனுக்கு பவர் வந்ததுக்கு அப்புறம் அவனோட பேச்சு, நடை, உடை எல்லாம் எப்படி மாறுது, எப்படி அவனோட பிஹேவியரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா காமெடி கலந்த ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கா இந்த படம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம். சத்யராஜ் அவர்கள் கெரியர்லயே ஒரு பெஸ்ட் பிலிம் வந்து நம்ம இந்த அமைதிப்படை அப்படிங்கிற அந்த படத்தை வந்து சொல்லலாம். முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. அட நாயை கொண்டு போட்டுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நிறைய அரசியல் ரீதியான படங்கள் வந்து தமிழ் சினிமால வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 5 படங்கள் பத்தி நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் தெரியுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.